காவியம் பாடவா காதலே. ஹலோ அப்பா, அம்மா தேடுனீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? அம்மா பாத்தீங்களா? அனுஷ்காமா, உங்க அம்மாவை பாத்துட்டேமா. அப்படியாப்பா? அம்மா எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அம்மாட்ட கொடுங்கப்பா, நான் பேசணும். அனுஷ்காமா, உங்க அம்மா பேசுற நிலைமையில இல்லம்மா. என்னாச்சுப்பா? எதுவும் பிரச்சனையா? அம்மாக்கு என்னாச்சுப்பா? அனுஷ்காமா, என்னன்னே தெரியலம்மா. நான் அவளை தேடி கோயிலுக்கு போனேன்னா கோயில்ல உங்க அம்மா மயங்கி கிடந்தாமா. அவங்க உள்ள வீட்டை என்னாச்சுன்னு கேட்டு மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னாவ. அதான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேம்மா. என்ன அவ கண்ணு முழிக்கல. என்னாச்சுன்னு தெரியல அனுஷ்கா. இதுக்குதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ப்பா. அம்மாக்கு ஏதோ ஆயிட்டுன்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. அதான் உங்களை போய் பாருங்கன்னு சொன்னேன். அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரிதான் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கோன்னு. நீங்க நேத்தே அம்மாவை தேடி போயிருக்கணும்ப்பா. எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? அனுஷ்காமா, நான் இப்படி ஆகும்னு நினைக்கலம்மா. எப்ப பார்த்தாலும் அம்மாவை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுனாலதான் அம்மாக்கு இப்படி ஆயிட்டு. ஏன்பா இப்படி பண்றீங்க? அவங்க எங்க போவாங்க? என் வீட்டுக்கும் வர முடியாது. அங்க அத்தை வீட்லயே எல்லாரு கூடயும் பிரச்சனை. அம்மா எங்கப்பா போவாங்க? போவாத கோயில்ல போய் இருந்திருக்காங்க. அங்க அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அனுஷ்கா, உங்க அம்மா இன்னும் கண் முழிக்கலம்மா. டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. போன வைங்க, நான் உடனே கிளம்பி வாரேன். அம்மா ஏங்க? என்ன குதிரவாளி, ஏன் அழுதுட்டு வரா? அம்மா எதுவும் சொன்னாங்களோ? எங்க அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா, ஆன் பண்ணிட்டாங்களா? எங்க அம்மா இன்னைக்கு காலையில கோயில்ல மயங்கி கிடந்தாங்களாம். எங்க அப்பா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. என்ன எங்க அம்மா கண் முழிக்கவே இல்லையா? ஐயோ, என்னாச்சு குதிரவாளி? தெரியல. யார் வீட்டுக்கும் போக முடியாததுனால எங்க அம்மா கோயில்ல போய் தங்கி இருக்கா. அங்க என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. மயங்கி கிடந்தாலாம். எங்க அப்பா தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பாவம் எங்க அம்மா. ஏன் தான் எல்லாரும் இப்படி எங்க அம்மையை வெறுக்கிறீங்களோ தெரியல. நான் இங்கேயாவது கூட்டிட்டு வந்தேன். இல்ல அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வராமலையாவது இருந்திருக்கும். குதிரவாளி இன்னும் கண் முழிக்கலையா? முழிக்கலையா? அப்பாட்ட இப்பதான் போன் போட்டு கேட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்க உடனே போய் பாப்போம். சரி குதிரவாளி, வா போலாம். நீ அழாத. எப்படி அழாம இருக்க முடியும்? எங்க அம்மைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இங்கேயாவது நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். உங்க அம்மா ஏதாவது சொல்லிருவாங்கன்னா எங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க எப்படி ஆகி போச்சுன்னு. சரி குதிரவாளி, ஒன்னும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத குதிரவாளி, என்னால கார் பைக் எதுவுமே ஓட்ட முடியாது. அப்ப வாங்க ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். சரி குதிரவாளி. ஏக்கா, செல்லம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்க்கா. என்னன்னே தெரியலக்கா. பிள்ளைதான் போன் போட்டு அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, கொஞ்சம் எங்க இருக்காங்கன்னு தேடி போங்கன்னு சொன்னான். அதான் நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து கடைசி கோயிலுக்கு போனேன்க்கா. அங்க பார்த்தா மயங்கி கிடந்தா. நான் தான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்க்கா. டாக்டர்ஸ்ட கேட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாவ. என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டேங்கக்கா. தெரியலக்கா, டாக்டர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எனக்கும் ரொம்ப பயமா இருக்குக்கா. எப்பா அம்மா எங்கப்பா இருக்காங்க? நான் உடனே அவங்கள பார்க்கணும். அனுஷ்காமா, அழாதம்மா. நான் அம்மா பார்க்கணும்ப்பா. எங்கப்பா இருக்காங்க? என்னாச்சு உங்களுக்கு? தெரியலம்மா, கோயில்ல மயங்கி கிடந்தா. நான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேம்மா. அத்தை பாத்தீங்களா எங்க அம்மாக்கு என்ன ஆயிருக்குன்னு? நீங்க எதுக்கு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போய் சொன்னீங்க? நான் சொல்லலம்மா. ஏன் மார்மாவோட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலுவே. நான் செல்லமாவே இருக்கதான் சொன்னேன். அவதான் என்னால உங்க வீட்ல பிரச்சனை வேண்டாம், நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. எங்களுக்காக போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது அத்தை. நாங்க அப்பயே தேடி இருப்போம்ல. இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு என்ன ஆயிட்டுன்னு? சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தா பிரியங்காக்கு அடிபட்டுச்சுன்னு போன் போட்டாவல. நான் இங்க வந்துட்டேன். எனக்கு சுத்தமா செல்லமா நினைப்பே இல்லாம போச்சு. நல்ல வேளை நானாவது யோசிச்சு உங்களுக்கு கால் பண்ணேன். இல்லன்னா எங்க அம்மாவை கண்டே பிடிச்சிருக்க முடியாது.
அனுஷ்காமா அது மட்டும் இல்லம்மா, மயங்கி விழுந்த இடத்துல அவளை தண்ணி தெளிச்சு எழுப்ப கூட ஒரு ஆள் கிடையாதுமா. எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு நின்னாவ. மயங்கி விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியலம்மா. நான் கேட்டதுக்கு அவங்க உயிரோடு தான் இருக்காவளா இல்லையானே எங்களுக்கு தெரியல, அதனாலதான் நாங்க எழுப்பலன்னு சொல்லியாவ. அப்பா அம்மாக்கு எதுவும் ஆவலல்ல? ஒன்னும் ஆவலம்மா, எனக்கு தெரிஞ்சு மயக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுப்பா. அது நேத்து ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டது. அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடவே இல்ல. அண்ணா போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாளா, அதான் ஒண்ணும் சாப்பிட்டுக்க வேண்டாம்னு நினைக்கேன். பாசியில தான் மயக்கம் வந்திருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. தெரியலக்கா, எவ்வளவு நேரமா மயங்கி கிடந்தானும் தெரியல. ஒருத்தர் கூட உதவி செய்யலக்கா. எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாவ. நான் மட்டும் அந்த நேரத்துக்கு போகலன்னா என்ன ஆயிருக்குமோ தெரியாது. ஜனங்கள் எதுக்குதான் இப்படி இருக்காங்களோ தெரியலையே. மயங்கி விழுந்தவங்களுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பணும்னு கூட தோணாது. யாரு சொல்லி என்னக்கா பிரயோஜனம்? நான் தான் ஒழுங்கா இருந்திருக்கணும். நீ எவ்வளவோ சொன்ன, நான் தாக்கா கேட்காம இருந்துட்டேன். செல்லம்மாவ வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருக்க கூடாதுக்கா. அவ தப்பு பண்ணிருந்தாலும் நான் ஏதாவது சொல்லி அவளை திருத்தி இருக்கணும். வீட்டை விட்டு போன்னு சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா. நான் அப்படியே சொன்னேன்லப்பா, ஒழுங்கா கூட கூட்டிட்டு போன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்டியா? தப்பு பண்ணிட்டேன்க்கா, இப்பதான் புரியுது. செல்லம்மாக்கு எதுவும் ஆகக்கூடாது. இனி அவளை நான் வீட்டை விட்டு போன்னு சொல்லவே மாட்டேன்க்கா. மாமா, அத்தைக்கு ஒன்னும் ஆகாது மாமா, கவலைப்படாதீங்க. இல்ல மாப்பிள்ள, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சுதான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா இப்போ நான் தான் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன நடக்குன்னே தெரியாம அவ கண்ணை மூடிட்டு படுத்திருக்கா. நான் தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சுக்கா, என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்க அவ. அதாங்க பயமா இருக்கு. மீனா, என்ன மைனி, என்னாச்சுமா? பிடிச்ச எதுவும் போன் போட்டாவளா? அந்த புளியங்க கண் முழிச்சிட்டாலாமா இல்லையாமா? கண் முழிச்சிட்டாளா மைனி? அப்படியே இப்ப நல்லா இருக்காளாமா? அவ நல்லா இருக்கான்னு தான் சொன்னாவ. கை காலில் பட்டிருக்க அடி சரியாவதான் ஒரு 2-3 மாசம் ஆகும்னு டாக்டர் சொன்னாவலாம். ஓ அப்படியா? சரி சரி. ஆமா, அவளை அடிச்சது யாரு? எதுவும் விவரம் தெரிஞ்சுதா? தம்பி அதை பத்தி ஏதாவது சொன்னாவளா? மைனி, பிரியங்காவ ஆள் வச்சு அடிச்சது ராசாத்தி அக்கான்னு தான் சொன்னாவ. இது என்ன கொடுமையா இருக்கு? அந்த ராசாத்தி பெத்த பிள்ளை எதுக்கு ஆள் வச்சு அடிக்கணும்? மைனி, அவளை அடிக்கிறதுக்காக ஆள் ஏற்பாடு பண்ணலையா? என்னைய அடிக்கிறதுக்கு தான் ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காவலாம். என்னது, உன்னைய அடிக்க ஆள் ஏற்பாடு பண்ணாவளா? என்னமா சொல்லியா? ஆமா மைனி, ஃபங்க்ஷனுக்கு வராம நான் மட்டும் தானே வீட்டுல இருந்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னைய அடிக்கதான் ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காவ ராசாத்தி அக்கா. ஆனா வந்தவனுவ இந்த வீட்டுக்கு வராம ஏத்த வீட்டுக்கு போயிட்டானுவ. அங்கேயும் பிரியங்கா ஒத்தையில இருந்த உடனே நான் தான் பிரியங்கான்னு நினைச்சிட்டு பிரியங்காவை அடிச்சுட்டு போயிட்டானுவ. உன்னை அடிக்கிறதுக்கு எதுக்கு அந்த பொம்பளை ஆள் ஏற்பாடு பண்ணணும்? என்ன இதெல்லாம்? மைனி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எங்க அண்ணன் காதல விழுந்துற போது அப்புறம் வெட்டுவேன் குத்துவேன்னு எங்க அண்ணன் எங்க போய் நின்றுவாவ. இந்த மாதிரி ஆளெல்லாம் வெட்டதான் செய்யணும். இந்த தடவை உங்க அண்ணன் அருவாலை எடுத்துட்டு போனா நான் தடுக்க மாட்டேன்பா. உன்னை அடிச்சு கைய கால உடைக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கா. அந்த புளியங்காக்க விழுந்த அடி உனக்கு விழுந்து உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? அந்த ராசாத்தி பொம்பளை எல்லாம் இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது. நானே உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லி. மைனி, வேண்டாம் மைனி, சொன்னா கேளுங்க. எங்க அண்ணன் ரொம்ப கோவப்படுவாவ. அவியில போய் வெட்டிட்டு ஜெயில போய் உட்காந்துருந்தா நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம். எதுக்கு இப்படி சொல்றிய மைனி? பின்ன உன்னை அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி அனுப்பியிருக்காவ. அவியல சும்மா விட சொல்றியோ? எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? இவ்வளவு நாள் கழிச்சு உன் பிடிச்சி இப்பதான் உன் கூட வந்து இருக்காரு. அது பொறுக்கலையாம அந்த பொம்பளைக்கு? ஆமா மைனி, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ஏன் உங்களை விட்டுட்டு அண்ணன் வேற ஒருத்தர் கூட போய் இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும் மைனி. என்னதான் இருந்தாலும் ராசாத்தி அக்கா தான் அவரோட முதல் பொண்டாட்டி. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவிய கூட அவர் வாழ்றதுதான் நியாயம். ஆனா அவியல அம்போன்னு விட்டுட்டு என் கூட இருக்கிறது தப்பு தானே. அதனாலதான் ராசாத்தி அக்காவுக்கு கோவம் வருது. அதனாலதான் இந்த மாதிரி விபரீத முடிவுலாம் அவிய எடுக்காவ. இப்ப என்ன சொல்ல வரா? உன்னை ஆள் வச்சு அடிக்க வந்தது நியாயம் சொல்ல வரிയോ? ஏதோ வீடு மாதிரி அங்க போனதுனால அந்த பிரியங்காக்கு அடி விழுந்துட்டு அவளே ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பேச்சு இல்லாம இவ்வளவு நேரம் கடந்திருக்கான்னு சொல்லியா? உனக்கு அதே அடி விழுந்திருந்து உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? என் நேரம் நாங்க கூட எடுக்க முடியுமோ? இதெல்லாம் சரிப்பட்டு வராது மீனா. இப்பவே நான் உங்க அண்ணன்ட்டு சொல்லதான் போறேன். மைனி, வேண்டாம் மைனி,
தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் மைனி, விடுங்க மைனி. வந்தா வரட்டும், அதெல்லாம் சமாளிச்சுக்கிடலாம். இது இப்படியே சும்மா விட்டோம்னா சரிப்பட்டு வராது. அவையே இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 4 மாசம் கழிச்சு மறுபடியும் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புவாவ. ஏன் கொல்றது கூட ஆள் அனுப்புவாவ. அவைகளை பத்தியும் உனக்கு தெரியாது. நீ வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு இருக்கா மீனா? அது பால் இல்ல, சரியான விஷம். உங்க அண்ணன்கிட்ட நான் சொல்லதான் போறேன். மைனி சொன்ன கேளுங்க மைனி, வேண்டாம் மைனி. ஷரட்டு பாப்பாப்பா, ஷரட்டு பாப்பாப்பா. என்ன நீலாம்பரி? ஹாஸ்பிட்டல்ல அந்த புள்ளியங்க கண் முழிச்சிட்டாலாம். அப்படியா? மீனா, மாப்பிள்ளைக்கு போன் போட்டு வர சொல்லுமா சீக்கிரம். எதுக்கு என்ன அவிய அங்கேயே கிடக்காவ? என்னே, அது அவிய மகள்லா, எப்படி அப்படியே விட்டுட்டு வர முடியும்? வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரையும் அவர் அங்கேயே இருக்கட்டும்னே. இங்க பாருமா, இப்பதான் மாப்பிள்ளை உன் கூட வந்து இருக்காவ. சும்மா நீயே இந்த மாதிரி சொல்லி சொல்லி மாப்பிள்ளைய மறுபடியும் அங்க அனுப்பிடாதம்மா. கொஞ்சமாவது விவரமா இரு. ஷரட்டு பாப்பாப்பா, உங்களுக்கு என்னோட விஷயம் தெரியுமா? என்ன நீலாம்பரி? அந்த புளியங்காவை ஆள் வச்சு அடிச்சது அந்த ராசாட்டி பொம்பளை தானா? அவியலா? ஆமா ஷரட்டு பாப்பாப்பா, ராசாட்டி பிள்ளை அடிக்கணும்னு ஆட்களை ஏற்பாடு பண்ணல. உங்க தங்கச்சி மீனாவை அடிக்கிறதுக்கு தான் ஆட்களை ஏற்பாடு பண்ணிருக்கு. என்ன சொல்ற நீலாம்பரி? ஆமா ஷரட்டு பாப்பாப்பா, மீனாவை அடிக்கதான் ஆட்களை ஏற்பாடு பண்ணிருக்காவ. வந்தவனுவ வீடு மாதிரி அங்க போய் பிரியங்காவை அடிச்சிட்டு போயிருக்கானுவ. இது உங்க தங்கச்சி மீனாக்கு விழ வேண்டிய அடியா, மாட்டியே அங்க விழுந்துட்டு. ஓஹோ, என் தங்கச்சி அடிக்க ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காவளோ? இதுக்கு மேல அவியல சும்மா விட்டா சரி வராது. இப்பவே அவியல முண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வரேன்.